ஹலோ, வெல்கம் டு குமரி கோம்லி குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பாயில் பண்ணி வச்சுருந்த 3 முட்டை, பெரிய வெங்காயம் 1, 2 தக்காளி, இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், தேவையான மல்லி இலை, கறிவேப்பிலை. இனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுறலாம். இப்போ இந்த முட்டையில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு போட்டு விரசி எடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு விரசி எடுத்துடலாம். இது லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஆயிலில். இப்போ இதை முட்டையை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாகும். இனி எடுத்து மாற்றிடலாம். இனி இந்த எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் கடுகு, இப்போ கடுகு வெடிச்சா கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்ச வெங்காயம், இதில் தேவையான உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மூடி போட்டு வேக விட்டுடலாம். அப்போ சீக்கிரமாக வேக வெங்காயம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கியாச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாயம் இதில் போட்டு வதக்கிடுது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் தக்காளி போடணும். என்ன தான் நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு.
இனி இதில் தக்காளியை போட்டுருங்க. இந்த இதையும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ தக்காளியும் வதங்கியாச்சு. இதில் நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டையும் போட்டுருவோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தக்காளி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டு நல்லா சூப்பராக வதங்கியாச்சு. இதே மாதிரி நல்லா வதக்குனா தான் கிரேவி சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்லா மசிச்சு விட்டுடலாம். என்ன தான் கிரேவி நல்லா திக்காக சாப்பிடவே நல்லா இருக்கும். இனி இதில் தேவையான மசாலையே போடும். மஞ்சள் தூள், காஷ்மீர் மிளகாத்தூள். இது கொஞ்சம் அதிகமாக போடலாம். என்ன தான் கிரேவி திக்காக இருக்கும், காரம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா. இது வீட்டிலே பவுடர் பண்ணின மசாலா. அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாயோட பச்சை வாசனை போயாச்சு. இதில் இனி தேவையான கிரேவிக்கு தேவையான தண்ணியை விட்டுடலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சாச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை போட்டு எடுத்துடலாம். இனி தேவையான மல்லி இலை, கறிவேப்பிலை போட்டு இறக்கி. இப்போ முட்டை கிரேவி ரெடி ஆயாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயாச்சு. இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.